அதே சமயம் இந்த பிரச்சனையை அவர் தான் ஹேண்டில் பண்ணணும். அவர் தான் அவங்க கிட்ட எப்படியாச்சும் பேசி கன்வின்ஸ் பண்ணணும். ஒருவேளை அவங்க ஒத்துக்கலன்னா என்னப்பா பண்றது? அதெல்லாம் ஒத்துப்பாங்கண்ணே. நீங்க எப்படி சிரிக்கிறீங்க? சும்மா பல்லவா, உங்க அண்ணனுங்க அவங்க வீட்ல ஏதோ சண்டையாச்சா? சண்டைக்கு எதுக்கு நாங்க இப்படி சிரிக்க போறோம்? அப்போ கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாங்களா? அது இல்ல தெரியாம வானதி பிரெக்னண்டா இருக்கான்னு பொய் சொல்லியிருக்கு. என்னடா சொல்ற? நிஜமாவா? ஆமாண்ணே. விஷயம் சொல்லிருக்கலாம்ல. அவன் எப்படிங்க சொல்லுவான்? அவனுக்கெல்லாம் ஒரே குழப்பம். நாம தான் எதுவும் பண்ணவே இல்லையே, அப்புறம் எப்படி அவ பிரெக்னண்டா இருக்கான்னு மண்டை குழம்பி போய் பாவம் அவஸ்தைப்பட்டு இருந்தான். அதான் சார் வீட்டுக்கு வந்தோடனே ஓடி இருக்காரு. ஏங்க சிரிக்காதீங்க. சாரி. ஓகே. டேய், இந்த விஷயம் அவங்களுக்கு தெரியுமாடா? அவங்க வீட்டுக்கு இப்பதான் தெரிஞ்சது. பாண்டி ஊர்ல இருந்து வர வரைக்கும் என்ன ஒரு வழி பண்ணிட்டா. உன்கிட்ட எதுக்குடா போய் சொல்லணும்? நான் டென்ஷன் ஆகி சாவன்ல, அதுக்குதான். ஊர்ல இருந்து வர வரைக்கும் வானதி இந்த பொய்ய மெயின்டைன் பண்ணிட்டு இருந்திருக்கா. இல்லனா உடனே பிடிச்சி கல்யாணம் பண்ணி வச்சுட்டா என்ன பண்றது? அதனாலதான் அந்த பொண்ணு உசாரா இருந்திருக்கா. இப்ப கூட ஒன்னும் பிரச்சனை இல்ல. பிரேம் கிட்ட விஷயத்த சொன்னா அவன் உன்னை கல்யாணம் பண்ணிக்க ஓகே தான் சொல்லுவான். நீ அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா வாழ்ற வழியை மெக்கானிக்கா தான் இருக்கிறான். ஆனா அந்த மெக்கானிக் ஷாப் கூட அவனோடது இல்ல. ஏதோ சம்பளத்துக்கு தான் வேலை பாக்குறான். இப்ப சொல்லு, அப்படி ஒரு வாழ்க்கை உனக்கு தேவையா? பள்ளி எல்லாம் சுமந்துக்குன்னு பாண்டியோட அப்பா அந்த வீட்டுல தினமும் குச்சின்னு சுத்தி நிக்கிறாரு. நீ படிச்சவ, பாண்டி படிக்காதவன். வெறும் மெக்கானிக்கா தான் இருக்கிறான். அது ஒரு குத்தமா? நாடி சொன்னதே சொல்லில இருக்கிற. அந்த குடும்பத்துல உன்னை கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்கு எங்களுக்கு விருப்பம் இல்ல. நான் அந்த குடும்பத்துல தான் கல்யாணம் பண்ணிட்டு போவேன். சரி, நான் அப்புறம் கூப்பிடுறேன். ஒண்ணும் இல்லைன்னு கொஞ்சம் டல்லா சொன்னா உடனே போனை வச்சிருவியா நீ? ஒண்ணுமே இல்லைன்னு சொல்றேன். ஏதாவது கேட்டா அமைதி. திரும்ப கால் பண்ணி கூட நீ என்னன்னு கேட்க மாட்டல. பின்னாடி பிரச்சனை உனக்கு? யார் மேலயும் இருக்க கோவத்தை ஏன் மேல காட்டிட்டு இருக்க? இதுக்கு மேல என்னால இங்க தாக்கு பிடிக்க முடியும்னு எனக்கு எனக்கு கட்டாய கல்யாணம் பண்ணி வைக்க பாக்குறாங்க. இப்ப நான் பிரெக்னன்ட் இல்லைன்னு தெரிஞ்ச உடனே மறுபடியும் நான் கல்யாணம் பண்ணிக்க சொல்லி ஃபோர்ஸ் பண்றாங்க. என்னால இந்த வீட்ல இருக்கவே முடியல. விட்டு இங்க வந்தீங்க, நீங்க போய் உங்க வேலையை பாருங்க. அப்படிலாம் இல்ல. தெரியலையே. நான் நல்லா தான் இருக்கேன் ராகு. நாங்க ஃபேமிலியா குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வந்தோம். அதான் 4 நாள் லீவ் கேட்டேன். ஓ ஓகே. ஆமா, ஜர்னிலாம் எப்படி இருந்துச்சு?